வணக்கம். இது வந்து ஸ்கூட்டி ஜஸ்ட்டு 1 டன் வண்டி. இப்போ தகவல் என்னன்னாக்க நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, செல்ஃப் மோட்டர் இன்னும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, அதில் என்ன பிரச்சனையாக இருக்குது, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு கேட்குறாங்க. தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கிறீங்க. அதாவது செல்ஃப் மோட்டருங்கிறது, செல்ஃப் மோட்டர் வண்டி சுற்றி விட்றது வந்து, அதாவது பேட்ரி செல்ஃப் மோட்டர் மட்டும் கிடையாது. செல்ஃப் மோட்டர் வேலை செய்யும், பேட்டரியிலேருந்து பவர் போனால் மட்டும் செல்ஃப் மோட்டர் வேலை செய்யுங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்கிறேன். சாவியை முதல்ல ஆன் பண்ணணும். தான் இருக்கா, சாவி ஆன் பண்ணோன்னு பேட்டரியில் வந்து பிரேக் லைனுக்கு மெயின் ஒயர் போகும். பிரேக் பிடிக்கிறோமா? ஆமாம், பிரேக் லைனுக்கு மெயின் ஒயர் போகும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிரேக் பிடிச்சதுக்கப்புறம் பிரேக்கில் இருந்து செல்ஃப் பட்டனுக்கு லைன் போகும், மெயின் ஒயர். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சாவி ஆன் பண்ணோன்னா பேட்டரியில் இருந்து பிரேக்குக்கு லைன் மெயின் ஒயர் போகும், சாவி ஆன் பண்ணோன்னா. ஆமாம், எல்லா வயனுக்கும் ஆரனு குறிப்பிட்ட சிஸ்டத்துக்கு அதுவாக மெயின் ஒயர் போகும். அதில் வந்து பிரேக்கும் ஒன்று, செல்ஃப் சம்மந்தப்பட்ட வேலையில் மட்டும் சொல்கிறேன். பிரேக்குக்கு போகும். பிரேக்கு அமுக்கணுன்னா என்ன செய்யணும்னா பட்டனுக்கு லைன் வரும். இந்த பாருங்க, செல்ஃப் பட்டனுக்கா இதுக்கு லைன் வரும். இதை அமுக்கணும்னா இந்த வரேன் இல்லையா சார், இதை அமுக்கணும்னா என்ன செய்யணும்னா இந்த இருக்குது செல்ஃப் இல்லை, இந்த இருக்கா, இது டாக்குன்னு ஒரு கையில் உருவ முடியாது. இந்த வயர் போகுதா, அந்த பட்டன் அமுக்கணும்னா செல்ஃப் ரிலே இதுக்கு லைன் வரும். இதுலேருந்து லைன் என்ன செய்யணும்னா அந்த வயர் போகும்போது இந்த வரேன் அது காட்டு. அது தெளிவாக வெளியே இருக்கா உள்ளே இருக்கா, அந்த BS6 உள்ளே கொடுத்துட்டா அவங்களுக்கு எல்லாம் இழுப்பு. இந்த இதில் இருக்குது, இந்த இடத்துல ஜாயிண்ட் வருது. BS6 இந்த இடத்துல ஜாயிண்ட் வருது. இந்த இருக்கா செல்ஃப் மோட்டர் லைனு, இதான் செல்ஃப் மோட்டர் வயரு. இல்லை பழைய மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ BS6 அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது செல்ஃப் ரிலே வந்து செல்ஃப் மோட்ரு தான் இருக்குது. செல்ஃப் மோட்டருக்கு லைன் போகும். செல்ஃப் மோட்ரு சுற்றணுன்னா உள்ள செல்ஃப் பெண்டெக்ஸ் வரும், அது சுற்றணும். அதாவது சுத்தணுமா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது என்ன செய்யணும்னா அப்படி சுற்றி வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி போய்க்கணும். செல்ஃப் பெண்டெக்ஸோட வேலைன்னா நிறைய பேருக்கு மெக்கானிக் தெரியும். ஒரு இடத்துல இப்படி இருக்குது, அதில் சுற்றுற அமைப்பு இருக்குது, உள்ள ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து முன்னாடி வந்து இன்ஜினை சுற்றிட்டு திருப்பி ரிட்டர்னில் போயிடும். ஆமாம், செல்ஃப் பெண்டெக்ஸோட வேலை. அது சுற்றி விட்டால் மட்டும்தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இதில் எந்த பிரச்சனை எது எப்படியும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த பிரச்சனை எதுவும் கண்டுபிடிக்கிறது, இந்த பிரேக்கை பிடிச்சி செல்ஃபு அமுக்கும் போது, இந்த பட்டன் அமுக்கும் போது டிக்கு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா செல்ஃப் ரிலேக்கு லைன் வருதுன்னு அர்த்தம். எந்த சவுண்டுமே கேட்கலைன்னு அர்த்தம். எந்த சவுண்டுமே கேட்கலன்னு வச்சுக்கோங்க. எந்த சவுண்டுமே கேட்கலன்னா நீங்கள் இந்த சுவிட்சை கழட்டி இதில் லைன் வருது தான் பார்க்கணும். பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு லைன் 2 வயர் இருக்குது, அதில் தெரிஞ்சு பிரேக் லைன் எதுவும் காட்டிக்கிறேன். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு மாதிரி மாறும். இந்த வண்டி பிரேக் லைனு இந்த உள்ளே வருது, ஆரஞ்சு இருக்கா, அந்த வண்டியில் அந்த ஆரஞ்சு வயர் தான். ஆமாம், ஆரஞ்சு வெள்ளை. ஆமாம், இந்த வயர் தான் வரும். இந்த வெள்ளை வயர் தான் அங்கே ஒரு சுவிட்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெள்ளை வயர் தான் சுவிட்சு வரணும். ஆரஞ்சு டேக்கெட் மெயின், வெள்ளை வயர் அங்கே இருக்கும் சுவிட்சில். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு கல் மாறும். பிரேக்கில் சுவிட்சை பார்த்தா தெரியும். அதெல்லாம் லைன் ஒரு தான் பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து பட்டன் அமுக்கும்போது எந்த சவுண்டுமே வரலன்னா சுவிட்சு போயிருக்கும். இல்லை பிரேக் லைட்டில், இந்த பிரேக் லைட்டு பிரேக் பிடிக்கிறோமா அந்த சுவிட்ச் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது. 2 ஃபங்க்ஷன் தான் வரும், வேறு வராது. லைன் வந்துச்சுன்னா இங்கே டிக்கி டிக்குன்னு சவுண்டு கேட்கும். நல்லா தெரியுங்க. டிக்கி டிக்குன்னு சவுண்டு கேட்டு உங்கள் ஒன்றுமே ஸ்டார்ட் ஆகலன்னு நினச்சிக்கோங்க. இந்த இருக்குது மோட்ரு லைனு. இதில் வந்து டெஸ்ட் லேம்பு வச்சு பார்க்கணும். இந்த அப்புறம் உடிட்டு டெஸ்ட் லேம்பு இதில் ஒரு மெயின் வயரில் வச்சு ஒரு பாடி எடுத்து வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்து எரிஞ்சிச்சுன்னா மோட்ரு கம்ப்ளைண்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம்னா, இதில் இடையில ஆள் வந்துட்டாக தான் போயிட்டேன். ஒன்றும்ல டிக்கி டிக்கி சவுண்ட் கேட்டு அதில் செக் பண்ணி பாருங்க. டெஸ்ட் லேம்பு இருந்துச்சுன்னா மோட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னம்னாக்க, செல்ஃப் மோட்டர் சுற்றும் அந்த வண்டி செட் ஆகுது. எப்படி சுற்றும்னா இழுத்து சுற்றும், ரப்பாக சுற்றும். செல்ஃப் மோட்டரில் கை வச்சு பாருங்கள். கை வச்சு பார்த்தா மோட்ரு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா செல்ஃப் மோட்டர் தான் பிரச்சனை. அது தெரியும் உங்களுக்கு. உள்ளே வந்து ப்ரெஸ் போயிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக வந்திருக்கு. இல்லாட்டி இந்த வர மேக்னெட் காட்டும் பாருங்கள், அதில் உள்ள மேக்னெட் வரும். மேக்னெட்டு இந்த வரேன், உள்ள மேக்னெட்டு உடஞ்சிருந்தாலும் உங்களுக்கு சவுண்ட் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த மேக்னெட்டில் ஏதாவது கட்டாகி நின்றாலும் உங்களுக்கு உடஞ்சி வெளியில் வந்தாலும் எல்லாம் ஒட்டிக்கிடும். அப்போது அதுவும் உங்களுக்கு ரஃபாக தான் ஓடும். அதையும் ஒன்றும் செய்ய முடியாது, அது செல்ஃப் மோட்டர் மாற்றத்தான் வேணும். ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்டு ஸ்டார்ட் ஆகலைன்னா இதில் டெஸ்ட்டில் வச்சு லைன் வருதாம்பாங்க. லைன் வந்துச்சுன்னா செல்ஃப் மோட்டர் லைன் வந்துடும் மேக்ஸிமம். அப்படி வரலைனாக்க இந்த செல்ஃபுகளையே செக் பண்ணி செல்ஃபுகளையே வேறு போட்டு பாருங்கள். ஆமாம், அப்படி வந்துச்சு செல்ஃப் மோட்டர் சுற்றினா செல்ஃப் மோட்டர் பிரித்து என்னென்னு பாருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா செல்ஃப் மோட்டர் மாற்றி விட்டுருங்க.
அதுக்கு மேலே இந்த இழுத்து சுற்றும், அது குழப்பிடாங்க. இழுத்து சுற்றாலும் செல்ஃப் மோட்டர் அப்படி கை வச்சு பாருங்கள், ஹீட் ஆகும். அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா செல்ஃப் மோட்டர் தான் பிரச்சனை. இதில் இன்னொன்று என்னக்க, சட்டன்னு அடித்து விடும், ஆனால் ஷார்ட் ஆகாது. அது வந்து உள்ள செல்ஃப் பெண்டாக்ஸ் வரும், இந்த சொல்ல இன்ஜினை சுற்றி விடும் அந்த இது. அதாவது செல்ஃப் மோட்டரெலாம் ஹெவியாக சுற்றும், சரி சவுண்டு தெரியும், கடன்னு அடிச்சு, ஆனால் வண்டி ஷார்ட் ஆகாது, சிக்கி ஷார்ட் ஆகும். அது வந்து செல்ஃப் மோட்டர் உள்ள செல்ஃப் மோட்டர் பெண்டாக்ஸு. அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேலையை வந்து அனுபவம் உள்ள மெக்கானிக்கு இந்த வேலை ஈஸியாக தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. செல்ஃப் மோட்டர் அமுக்கி எந்த சவுண்டு எதுவுமே வரலன்னா பட்டனு பிரேக் லைனு ரெண்டையுமே, பட்டனில் வர லைனு பிரேக் லைன் சுவிட்சு, இதை பட்டனை கழட்டி டேரெக்டாக வயரை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஈஸியான வேலை. அதை விட்டு டிக்குன்னு இதில் செல்ஃப் ரிலேலாம் சவுண்டு வந்துச்சு, மோட்டரில் லைனு மோட்டர் சுற்றலைனாக்க இந்த இடத்த டெஸ்ட் லம்பு வச்சு பாருங்கள். டெஸ்ட் லம்பு வச்சு இதில் மெயின் ஒயர், சேப்பு வயரில் மெயின் ஒயரை வச்சு டெஸ்ட் லம்பு பாடி எடுத்து ஒன்று கொடுத்து அந்த வாரன் செல்ஃப் பட்டன் அமுக்குனீங்கன்னா அந்த டெஸ்ட் லம்பு எரிஞ்சுன்னா மோட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. மோட்ரு எல்லாம் டைட்டாக கஃபாக சுற்றும், உங்களுக்கு தெரியும், ரொம்ப இழுத்து போடும். அப்படி இருந்தாலும் மோட்டரில் கை வச்சு பாருங்கள், மோட்டர் சூடாகும். ஹீட் ஆச்சுன்னா மோட்டர் தான் பிரச்சனை. மோட்டரெல்லாம் ஹெவியாக சுற்றி கடன்னு சவுண்டு கேட்டு ஷார்ட் ஆகும். அது வந்து செல்ஃப் பெண்டாக்ஸு, கிக்கர் பல்லு உள்ள பெரிய பல்லு வரும், அதுதான் பிரச்சனை. இவ்வளோ செல்ஃப் வேலை. வெறும் பேட்டியை மட்டும் வச்சு செல்ஃப் மோட்டர் கிடையாது, இவ்வளோ பிரச்சனை. இதான் ஒரு வயர் வேலை செய்யலைனாலும் செல்ஃப் மோட்டர் வேலை செய்யாது. ஒரு சின்ன தகவல், அனுபவமுள்ள மெக்கானிக்கு ஈஸியாக தெரியும், நல்லா சொல்லிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.